அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நீதிபதி GR சுவாமிநாதன் பதவி நீக்க நோட்டீஸ் அளிப்பு. ஸோ இந்த டாபிக் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில ஜுடிஷியரியில வந்து ஹைகோர்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ நீதிபதி GR சுவாமிநாதன் பதவி நீக்க நோட்டீஸ் அளிப்பு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருப்பரங்குன்றம் மலையில அந்த தீபம் ஏற்றது தொடர்பாக தான் தமிழக அரசுக்கும் இந்த நீதிபதி அளித்த அந்த தீர்ப்புக்கும் வந்து மாறி மாறி கருத்து முரண்பாடு வந்திருக்கும். ஸோ அதற்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்கம் பண்றதுக்காக நோட்டீஸை வந்து அளித்திருக்காங்க. ஸோ இதனுடைய ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் எடுத்தோம்னா பார்ட் 1 saying about union and territories. So part 2 பாத்தீங்க அப்படின்னா citizenship. So part 3 பாத்தீங்க அப்படின்னா fundamental rights. Part 4 DPSP. Part 4A fundamental duties. ஸோ பார்ட் 5ல பார்த்தீங்கன்னா யூனியனோட எல்லா ப்ரொவிஷன்ஸ்லேயே வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 52லேருந்து 151 வரைக்கும் அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட்டு 6. ஸோ 6 பார்த்தீங்க அப்படின்னா 152லேருந்து 237 வரைக்கும் அந்த ஸ்டேட்டினுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், அதே மாதிரி ஹைகோர்ட்டினுடைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பார்ட் 6ல தான் கவர் ஆகும். ஸோ இதில் ஹைகோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் எந்த ஆர்டிகல்ஸ்லேருந்து எந்த ஆர்டிகல்ஸ் வரன்னு பார்க்கும்போது 214லேருந்து 231 வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சபார்டினேட் கோர்ட்டினுடைய ப்ரொவிஷன்ஸ் வந்து 233லேருந்து 237 வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் இப்போ நம்ம ஒரு நீதிபதி ஜட்ஜை வந்து பதவி நீக்கம் பண்ணணும்னா 2 காரணங்கள். என்னென்ன காரணங்கள் அப்படின்னா ப்ரூவன் மிஸ்பிஹேவியர், அதே மாதிரி இன்கெப்பாசிட்டி. ஸோ இதன் அடிப்படையில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஜட்ஜை வந்து நம்ம பதவி நீக்கம் பண்ண முடியும். அதுவும் சட்டசபையில நம்ம பண்ண முடியும். இதற்கு பண்ண முடியாது. இதற்கான அந்த நடைமுறைகள் எல்லாமே பாராளுமன்றத்துல மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா செயல்படுத்த முடியும். ஸோ